தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையே, எங்கள் இறைவா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஒவ்வொரு கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். மரியாள் மறைக்கல்வி கற்றுக் கொடுத்துருக்கிறார். யாருக்கு கற்றுக் கொடுத்தார்? அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா, ஒரு கருப்பு இனத்து இளைஞன் கிளாட் நியூமேன், அவரை பற்றிய ஒரு கதை தான். ஃபாதர் ஓ லியரி அப்படிங்கிறவர் தான் நேரடியாக அவனோடு தொடர்பு கொண்டவர். அவர் தான் இதை பற்றி ஒரு பெரிய சாட்சி சொல்கிறார். இந்த கிளாட் நியூமன் கடவுள் பக்தி இல்லாதவன், கடவுளை பற்றி தெரியாது, இயேசுவை பற்றி தெரியாது, எழுத படிக்க தெரியாது. ஒரு பண்ணை அடிமையாக வேலை பார்க்குறாப்புல. ஒரு 17 வயசில் கல்யாணம் முடிக்குது. ஒரு மனைவிக்கும் 17 வயசு. அங்கேயே தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு 19 வயசு நடக்கும்போது வயலில் உழுகிறதுக்காக போயிருக்கிறாரு. இப்போ போகும்போது அவர் பக்கத்து வீட்டுக்காரர் அடிச்சு பிறண்டு ஓடியாராரு. ஓடி வந்து, ஓடியா, சீக்கிரமா, உங்கள் வீட்டில் உன் மனைவி உயிருக்காக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா, கதறிக்கிட்டு இருக்கா, என்னன்னு தெரியல, ஓடிவான்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவர் அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஓடுறாரு. போய் வீட்டுக்குள்ளே போய் வீட்டை உடைச்சி உள்ளே போனால் அங்கே ஒரு வெள்ளை இனத்து ஒரு மனிதன் இவருடைய மனைவியை கற்பழிக்க முயற்சி செய்கிறார். இவர் போனவுடனே ஆத்திரம் வந்துச்சு. பக்கத்தில் வந்து அருவாள் எடுத்து வெட்டி அவன் அங்கேயே செத்து போனான். செத்து போன பிறகு பரட்டி பார்த்தா அந்த பண்ணையில் வேலை பார்க்கக்கூடிய முதலாளிக்கு உண்மையுள்ள விசுவாசமான ஒருவன். கிளாடு நியூமனை கைது பண்ணிட்டாங்க, சிறைச்சாலை கொண்டு போயிட்டாங்க. மரண தண்டனை அவருக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ இந்த கிளாடு நியூமனோடு சேர்த்து அந்த பிளாக்கில், ஜெயிலில் இன்னும் 4 பேர் ராத்திரியில் எல்லோரும் உட்காந்து ஜாலியாக கதை பேசி எல்லாம் சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அதில் ஒரு கத்தோலிக்க கைதி ஒருத்தர், அவருடைய கழுத்தில் மிராக்குலஸ் மெடல், அந்த மெடல் இருக்குது. அப்போ இந்த கிளாடு நியூமன் அதை பார்த்த உடனே அது என்னப்பான்னு கேட்குறாப்புல. அவர் ஏதோ நல்ல டாலரு நல்லா இருக்குன்னு நினச்சி கேட்குறாப்புல. அவர் எனக்கு தெரியாதுப்பா, என்னன்னு தெரியாது, என்னன்னு சொல்லுன்னு திருப்பி கேட்டுகிட்டே இருக்காப்புல. அந்த கைதி எரிச்சலாகி அந்த டாலரை பிடுங்கி தூர எரிஞ்சிட்டான். அந்த எரிஞ்ச டாலர் கிளாடு நியூமன் கால் பக்கத்தில் போய் விழுந்துச்சு. அவர் எடுத்து பார்த்தார். அவருக்கு படிக்க தெரியாது, என்னன்னே தெரியாது. கழுத்தில் கட்டிக்கிட்டாங்க. ஒரு டாலர் ஒரு கைதிக்கு வந்து ஒரு ஸ்டைலாக இருக்குன்னு கட்டிக்கிட்டார். எல்லோரும் போயிட்டாங்க. நைட்டு தூங்க போயிட்டாங்க. கிளாடு நியூமன் தூங்கும்போது நைட்டில் அவருடைய மணிக்கட்டை வந்து யாரோ தட்டுற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலு. கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. அங்கே ஒரு அழகான பெண். அவர் சொல்கிறார், உலகத்திலேயே மிக அழகான பெண் அங்கே நிற்கிறார். அந்த பெண் கிளாடு நியூமனை பார்த்து, நீ எனக்கு மகனாக விரும்பினால், நான் உனக்கு தாயாக வேண்டுமென்று நீ விரும்பினால் உடனே ஒரு கத்தோலிக்க குருவானவரை வர சொல்லி அவரை சந்தி அப்படின்னு சொல்கிறார். சொல்லி முடித்தது கிளாடு நியூமன் நைட்டில் ஒரே கதறார். பேயை பார்த்துட்டேன், பூதத்தை பார்த்துட்டேன்னு சொல்லி ஒரே கதறி, எனக்கு உடனே கத்தோலிக்க குருவானவர் வர சொல்லுங்கன்னு. அடுத்த நாள் காலையில் ஃபாதர் ஓ லியரி அங்கே வருகிறார். அவனை சந்தித்து பேசுகிறாரு. அங்கே இருக்கிற எல்லா கைதிகளையும் பார்த்து பேசுகிறாரு. ஒவ்வொரு நாளும் போய் அவங்கள பார்க்குறாரு. அப்போ இவர் அவங்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. மறைக்கல்வி கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நம்ம பாவ சங்கீர்த்தனத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாவ சங்கீர்த்தனம்னா என்ன தெரியுமா அப்படின்னு ஒன்று இந்த கிளாடு நியூமன் உடனே, எனக்கு தெரியுங்க. உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்க பாவ சங்கீர்த்தனத்தை பற்றி அப்படின்னா. என்னப்பா சொல்கிற? ஆமாம், நம்ம பாவ சங்கீர்த்தனத்தில் போய் முழங்கால் போடுறோமா? அப்போ முழங்கால் போடுறது அந்த அம்மாவுடைய மகனுடைய சிலுவைக்கு பக்கத்திலே நம்ம முழங்கால் போடுறோம்.
அந்த பாவ சங்கீர்த்தனத்தில் மனம் வருத்தப்பட்டு பாவத்தையெல்லாம் அறிக்கையிடுதோம்ல, அப்போ அந்த சிலுவையிலிருந்து வருகிற ரத்தம் நம்ம மேலே விழுந்து நம்ம பாவத்தெல்லாம் அது கழுவிடுது அப்படி சொல்கிறார். அந்த ஃபாதர் அவரே முறைச்சி பார்க்குறாரு, ஒரு மாதிரி கோபமாகவும் பார்க்குறாரு. ஃபாதர் கோவப்படாதீங்க, நான் சொல்கிறதெல்லாம் கதை, நான் புருடாவிடுதுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த அம்மா இனியை பார்த்தாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் சந்தேகப்படுறீங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் ஃபாதர். 1940 நீங்கள் ஹாலண்டில் ஒரு குழிக்குள்ளே விழுந்து கிடந்தீங்களா? அப்போ மாதாவுக்கு நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களா? அந்த சத்தியத்தை இன்னும் நீங்கள் நிறைவேற்றலை தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே ஃபாதருக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆஹா, இவன் சொல்கிறது உண்மை தானே. ஏன்னா மாதாவுக்கு ஒரு கோயில் கட்டி கொடுக்கறதா இந்த ஃபாதர் சத்தியம் பண்ணியிருந்தார், இன்னும் நடக்கலை அது. அப்போது இது உண்மையாயிடுச்சு. இதை கிளாடு நியூமன் மாதாவை சந்தித்திருக்கிறார். உடனே கிளாடு நியூமன் சொன்னாப்புல, அது மட்டும் இல்லை, பாவ சங்கீர்த்தனம்ங்கிறது ஒரு டெலிஃபோன் மாதிரி. குருவானவர் வழியாக நம்ம கடவுள்கிட்ட பேசுகிறோம், கடவுள் குருவானவர் வழியாக நம்மகிட்ட பேசுகிறாரு. அந்த டெலிஃபோன் மாதிரி கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாப்புல. திரும்ப அடுத்த நாள் ஃபாதர் ஓல் ஏறி வந்தார். வந்து இன்றைக்கு நம்ம நற்கருணையை பற்றி பார்க்க போகிறோம், நற்கருணைனா என்னன்னு தெரியுமான உடனே கிளாட் நியூமன் எனக்கு தெரியும். என்னப்பா தெரியும்? அந்த அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம நற்கருணையை வெறும் கண்ணால் ஒரு அப்பாமாக தான் பார்க்குறோம், ஆனால் அது உண்மையிலேயும் முழுமையிலேயும் அந்த அம்மாவோட மகன். அது நம்ம நற்கருணை நான் வாங்கின உடனே இயேசு எனக்குள்ளே வந்துடுறாரா? இது பெத்லகேமில் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி மாதாவோடு இருந்தாரோ அதே போல தான் எனக்குள்ளே இருக்கிறாராம். மாதா எப்படி அந்த இயேசுவோட நேரத்தை செலவழித்தாங்களோ அதே போல் நானும் செலவழிக்கணுமா? அவரை நான் அன்பு செய்யணும், அவரை ஆராதிக்கணும், அவரை போற்றி புகழணும், அவருக்கு நன்றி சொல்லணும், அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறணும். நற்கருணை வாங்கிய பின்னால் நான் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எந்த இடையூறும் எந்த கவனச்சிதறும் இல்லாதபடி நான் அவரோடு ஒன்றி இருந்து நான் அவரோடு நேரத்தை செலவழிக்கணுமா? அந்த அம்மா சொன்னாங்க. உடனே ஃபாதர் சொல்லிட்டார், இதுக்கு மேலே நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, மறைக்கேள்வி கிளாஸ் ஓவர் முடிச்சிட்டார். இந்த கிளாடு நியூமன் அவருக்கு மரண தண்டனைக்கான நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அப்போ அங்கே இருக்கிற சிறை கண்காணிப்பாளர் வில்லியம்ஸுங்கிறவர் இவர்கிட்ட வந்து கேட்குற, உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பான்னு கேட்குறார். அப்போ கிளாடு நியூமன் சொல்கிறாரு, ஒரு சூப்பர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க பாஸ் அப்படிங்கிறாப்புல. பார்ட்டியா? ஆமாம், கேக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி என் கூட இருக்க கைதிகளோட செமையாக ஒரு பார்ட்டி வைக்கணும். ஏன்னா நான் சாக போகிறதில்ல தெரியுமா, என் உடம்பு மட்டும்தான் அழியுது, ஆனால் நான் வாழ்வேன் என்னைக்கும். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடணும். உடனே ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஃபாதரையும் கூப்பிட்றாங்க. ஃபாதர் வரும்போதே ஒரு ஸ்பான்சர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட வாங்கி ஐஸ்கிரீம் கேக்கெல்லாம் கொண்டு வந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கைதிகள்லாம் சேர்ந்து 1 மணி நேரம் திருமணி ஆராதனை பண்ணுறாங்க. அது முடிஞ்சு சிலுவை பாதை செய்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சோன்னு போயிருந்தாங்க. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, இவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றணும். அந்த எலக்ட்ரிக் சேர், அந்த மின்சார நாற்காலியில் அவர் உட்கார வச்சுருக்காங்க. கம்பிக்கு அந்த பக்கம் கிளாடு நியூமன், இந்த பக்கம் ஃபாதர். நற்கருணை கொடுக்க போகணும். இப்போ நற்கருணை கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சிறை கண்காணிக்கு இப்போ வில்லியம்ஸ் ஓடியாரார். ஓடியாந்து பொறுங்க உங்கள் மரண தண்டனை 2 வாரம் தள்ளி போட்டாங்க சந்தோஷமாக வராப்புல. ஏன்னா இந்த சிறை கண்காணிப்பாளர் அங்கே இருக்கிற அட்டர்னியோடு சேர்ந்து ஜட்ஜிட்ட பேசி இவன் நல்ல பையனாக இருக்கான், இவனுக்கு உடனே கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இவர் ஏற்பாடு பண்ணி தான் 2 வாரம் தள்ளி போட்டிருக்காங்க மரண தண்டனையை. ஆனால் மரண தண்டனை தள்ளி போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கிளாடு நியூமன் கதறி அழுதார். ஒருத்தருக்கு புரியலை, ஒருவேளை சந்தோஷத்தில் அழுகிறான்னு பார்த்தா உண்மையில் வேதனையில் அழுகிறாப்புல. ஒன்று ஃபாதர் கேட்டார், என்ன ஆச்சு உனக்கு? 2 வாரம் தள்ளி போட்டாச்சுன்னா சந்தோஷப்படணுமாப்பா, ஏன் அழுகிற? அப்போ கிளாடு நியூமன் சொன்னான், ஃபாதர் உங்களுக்கு தெரியாத ஃபாதர், அந்த அம்மாவோட முகத்தை பார்த்த பின்னால், அவங்க கண்ணை உற்று நான் பார்த்த பின்னால் ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க நீங்கள் விரும்ப மாட்டீங்க ஃபாதர். நான் உடனே எங்கள் வீட்டுக்கு போகணும், நான் மோட்சத்துக்கு போகணும், அந்த அம்மாவோட இருக்கணும்,
என்னை ஏன் இப்போ நிப்பாட்டினீங்க, எதுக்கு தள்ளி போட்டீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி கதறான். அப்போ இந்த ஃபாதர் அவனை ஆறுதல் பண்ணி சமாதானப்படுத்தி அவருக்கு நற்கருணை கொடுத்துட்டு சொன்னார், சரிப்பா 2 வாரம் தள்ளி போட்டாங்க, இப்போ இந்த சிறைச்சாலையிலேயே உன் மேலே வெறுப்பாக ஒருத்தன் இருக்கான் தெரியுமா, ஜான் ஹியூக்ஸ்னு ஒருத்தன், இருக்கிறதுலே மோசமான ஒரு ஆள் அவன். இப்போது நீ ஏன் ஒன்று செய்யக்கூடாது, நீ மாதா விட்டு பிரிஞ்சு இருக்கிறன்னு சொல்கிறிய, உன் மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்கிறிய, இந்த வேதனையான ஒவ்வொரு நிமிடத்தையும், மோட்சத்துக்கு போக முடியாமல் நான் வேதனைப்படுகிற அந்த ஒவ்வொரு வேதனையும் இயேசுவின் வேதனைகளோட அந்த ஜான் ஹியூஸ்க்காக நீ ஒப்புக்கொடு. அப்போ இது ஃபாதருக்கும் அந்த கிளாட் நியூமனுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் சரின்னு ஒத்துக்கிட்டு தன்னுடைய மரணத்தையும் அன்னை மரியாளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அந்த வேதனையும் அந்த ஜான் ஹியூஸ்க்காக ஒப்பு கொடுத்தார். அப்புறம் அவருக்கு தூக்கு தண்டனை நாள் வந்துச்சு. எல்லா பத்திரிகையாளரும் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, கிளாட் நியூமன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாப்புல. பத்திரிகையில் அதை எழுதியிருக்காங்க, பேப்பரில் வந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார், ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. மரண தண்டனை முடிஞ்சுது. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து இந்த ஜான் ஹியூஸுக்கு மரண தண்டனை. அவரை இந்த மின்சார நாற்காலியில் உட்கார வச்சுருக்குறாங்க. அப்போ ஃபாதர் லியோரி அவன் பக்கத்தில் போய் எப்பா நீங்கள் சாக போகிற கடைசியாக முழங்கால் போட்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை ஜெபத்தை ஒரு தடவை சொல்லேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவன் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்தார். 18 வயசுலேயே ரவுடியாகி மோசமான ஆள் ஆகிட்டான். இப்போ ஃபாதர் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே அவர் முகத்தில் காரி துப்பிட்டான். ஃபாதர் அப்படி பின்னாடி ஓடியான்ட்டார். காரி துப்பிட்டு கடவுளை கண்ணா புண்ணான்னு கேவலமாக அவதூறாக கடவுளை பற்றி பேசுகிறான். அப்படி பேசி கத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கத்திக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு மூலையில் அப்படியே வெறிச்சு பார்க்குறான். பச்சை கண்ணு வாங்காமல் அப்படியே பார்க்குறான். அவன் முகம் அப்படியே கலவரமான கொஞ்ச நேரத்தில் ஓடு கத்துறான். கத்தி ஃபாதரை கூப்பிடுங்கிறான். அவனு ஃபாதர் வந்தார். என்னப்பா ஏன் கத்துறன்னு கேட்டார். அப்போ சொன்னால் அங்கே தூரத்தில் பாருங்கள், இங்கே என் கூட இருந்தாலே கிளாட் நியூமன், அவர் வந்து நிற்கிறத நான் பார்க்குறேன். அவர் மட்டும் இல்லை, அவருக்கு பின்னாடி மாதா, அவர் 2 தோள்பட்டில் கை வச்சு மாதா நிற்கிறாங்க. அப்போ கிளாட் நியூமன் என்கிட்ட சொல்கிறாப்புல, உனக்காக உன் மீட்புக்காக என் மரணத்தையே இயேசுவின் மரணத்தோடு நான் ஒப்பு கொடுத்தேன்ப்பா. மாதா உனக்கு அருளோடு கொடையோடு வந்திருக்கிறாங்க, அதனால் நீ மனம் மாறிடு அப்படின்னு சொல்லி கிளாட் நியூமன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஏன் கதறனன்னு கேட்டால், மாதா நரகத்தில் நான் எங்கே இருப்பனோ அந்த இடத்த எனக்கு காமிச்சாங்க. அந்த நரகத்தை பார்த்த உடனே எனக்கு பயமாயிடுச்சு. நான் கதறிட்டேன், நான் அங்கே போகக்கூடாது சொன்னேன். உடனே ஃபாதர் அவருக்கு பாவ சங்கீதனை கேட்டு பாவ மன்னிப்பெல்லாம் கொடுத்து ஜெபம் பண்ணி அவருடைய மரண தண்டனை நிறைவு பெற்றது. மீட்படைந்த ஒரு ஆன்மாவாக அந்த ஜாக் ஹியூஸ் இறந்தார். நண்பு சகோதரிகளே, பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வித்தியாசமானது பாருங்களேன். ஏன்னா சாவை கண்டு நம்ம எவ்வளோ பயப்படுறோம். இந்த கொரோனா காலத்தில் செத்துப்போம் பயங்காட்டுறாங்க. உடம்பு ஏதாவது ஒரு வலி வந்துடும், செத்து போயிடுவோமோ, மரணத்தை கண்டு நம்ம பயப்படுறோம் பார்த்தீங்களா. ஆனால் அந்த கிளாட் நியூமன் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, அந்த அம்மாவை பார்த்த பின்னால், அவங்க கண்ணை உற்று பார்த்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒரு நாள் கூட வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாங்க. மாதாவை பார்த்தவங்க சாவுக்கு பயப்பட மாட்டாங்க. மாதாவை தெரிஞ்சவங்க சாவுக்கு பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா கூட போய் இருக்க போகிறேனே பாத்திமாவில் மாதா ஜெசிந்தாவுக்கும் ஃப்ரான்சிஸ்காவும் சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் என் கூட மோட்சத்துக்கு வந்துடுவீங்கன்னு. உடனே லூசியா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஐயோ இவங்க போகிறாங்களே, மாதா கூட போய் இருக்க போகிறாங்களே. ஃப்ரான்சிஸ்காவுக்கும் ஜெசிந்தாவுக்கும் சந்தோஷம், நம்ம மோட்சத்துக்கு போகிறோம், மாதா கூட போகிறோம். ஆனால் லூசியாவுக்கு கவலை. இந்த நாளில் நீங்கள் சாவுக்கு வந்து பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாதாவை நீங்கள் அறியலை, பார்க்கலை, நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அம்மா உங்களுக்கு அருளோட கொடையோடு வருவாங்க. கிளாட் நியூமன் அதுதானே சொன்னார். அது மட்டும் இல்லை, மாதா மீண்டும் 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 பாவ சங்கீர்த்தனத்தையும் நற்கருணையையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் மீட்பின் அருட்சாதனம். நரகத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளில் கிளாட் நியூமன் நமக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாருங்க. என்ன தெரியுமா,
சாகும் தருவாயில் இருக்கிற ஆன்மாக்கள், அது தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ விபத்தோ, அந்த ஆன்மாக்கள் நம்முடைய ஜெபத்தையும் தவத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். பாத்திமாவில் மாதா சொன்னாங்கல்ல, இந்த சாகும் ஆன்மாக்களுக்கு ஜெபிக்க தவம் செய்ய ஒருவரும் இல்லாததால் நரகம் நிரம்பி கொண்டிருக்கிறது. அப்போது நம்முடைய ஜெபமும் தவமும் தேவைப்படுகிறது. நம்முடைய ஜெபமும் தவமும் சாகக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஒப்பு கொடுத்தோன்னு வைங்களேன், ஒரு கிளாட் நீமன், ஒரு ஜாக் ஹியூஸ் மாதிரி ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் அன்னை மரியாளுடைய கடைசி நேர அருளினால் மீட்கப்படுவார்கள். அதான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தான் சொன்னார், ஜெபத்தோடு கூட தவமும் சேர்ந்தால் அதை விட பெரிய வலிமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று சொன்னார். இந்த நாளில் மரியாளின் மாசற்ற இருதயம் நம்மை அன்பு செய்கிறது. அந்த மகிழ்ச்சி போதும். இந்த ஊரில், இந்த நாட்டில், இந்த உலகத்தில் ஒரு நாள் கூட இருக்க நமக்கு மனசு வராது, நான் அம்மாவை பார்க்கணும், அம்மா கூட மோட்சத்தில் இருக்கணும். எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்கள். இந்த கிளாட் நீமன் கடைசியாக அந்த ஃபாதர்கிட்ட சொன்னாப்புல, ஃபாதர், நான் உங்களை ஒரு நாள் மறக்க மாட்டேன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் அந்த அம்மாட்ட கேட்பேன்னு சொன்னாப்புல. இந்த கிளாட் நீமன் நமக்காக ஜெபிப்பார். அன்னை மரியாள் நமக்காக அருளோடு கொடையோடு எப்போதும் காத்திருக்கிறார். அந்த தாயின் முகத்தை பார்ப்போம், அந்த தாயினுடைய கண்ணை உற்று பார்ப்போம். நமக்கு இதுவே மோட்சமாக மாறும். இந்த தாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய அருள் உங்களோடு இருந்து எப்போது வழிநடத்தும். அந்த தாயினுடைய பரிந்துரையும் அருளும் உங்களோடு இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை பாதுகாப்பாராக.